வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குக்பாட். இன்றைக்கி நம்ம குக்பாட்டில் என்ன ரெசிபின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் மை குக்பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம லெமன் ரைஸை பருப்பெல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சைக்கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 4-5 சொட்டு எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பருப்பு பாதி வறுபட்டதும் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்கு ஒரு வரமிளகாய் சேர்த்து நல்லா இதையும் வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருங்க. நல்லா இந்த வறுத்ததை ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததும் கடுகு சேர்த்து பொரிய விட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து பொரிய விடுங்க. கூடவே உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு நிலக்கடலை, முந்திரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமானதை சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ இதில் காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா அதை வறுத்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. இப்போ இதில் நம்ம வறுத்து பொடிச்சு வச்ச பருப்பு பொடியில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. குறைவான தீயில் வச்சு கிளறி விடுங்க. இப்போ இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் கிளறி சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். சாதத்தை வேக வச்சு நல்லா இப்படி உதிரியாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதில் பச்சையாக லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாங்க. உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு குறைவான தீயில் வச்சு நல்லா வேக விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்ட்டான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. எப்பொழுதும் நம்ம செய்கிற மாதிரி லெமன் ரைஸ் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.